மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். பேஷண்ட் அப்படிலாம் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுமா. அவங்களே கண்ணு முழிச்சிருவாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சாரி சிஸ்டர், எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ. அதான் மனசு கேட்காம டக்குன்னு அவளை கூப்பிட்டா. சரி பரவாயில்ல, இனிமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு இல்லையா, அது முடியும் போது என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் பக்கத்து வார்டுல தான் இருப்பேன். சரிங்க சிஸ்டர். என்னம்மா செவந்தி, அந்த வித்யா பொண்ணு இன்னும் நம்ம மதுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையே? அதானே, ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். ஆட்டோ கிடைக்கிறதுல எதுவும் லேட்டா இருக்கும் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன், மதுவோட ஐபால் ரோல் ஆகுது பாரு. ஆமா ஆமா வித்யா, மது கண்ணு முழிக்க போறா. அர்ஜுன், மது கண்ணு முழிச்சிட்டா. மது கண்ணு முழிச்சிட்ட. மது, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் வித்யா? ஹாஸ்பிட்டல்ல இருக்க மது. அப்படின்னா நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகலையா? ஆட்டோல வரப்பவே நீ மயக்கமாயிட்ட. அந்த நிலைமையில நான் எப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டேன். அர்ஜுன், நீ எப்ப வந்த? நீ மயக்கமாயி ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு வித்யா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. உடனே பதறி அடிச்சு காலேஜ்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். அர்ஜுன், வித்யா, என்ன அப்படியே தூக்கி பெட்ல சாச்சு உட்கார வைக்கிறீங்களா? பாத்து மது, அசையாத, அப்படியே இரு. ஏய் பாத்து, பாத்து பாத்து. ஏய் ஓகே ஓகே. ஓகே தானே? எனக்காக நீ எதுக்கு காலேஜ் லீவ் போட்ட அர்ஜுன்? என்ன மது எப்படி சொல்ற? உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே என்னால எப்படி காலேஜ்ல இருக்க முடியும்? எனக்கு காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் விட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். வித்யா, உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறேன்னா? நீ இப்படி சொல்றது தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க கூடாது. நீ எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டுடி. நான் இதை சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல. சத்தியமா நான் உனக்காக உயிரையே கொடுப்பேன். நீ என்னமோ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. இனிமே நீ எப்பவுமே இப்படி சொல்லவே கூடாது, ஓகேவா? சரி, என் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க விஷயம் என் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது மது. நான் சொன்னா செவந்தி மேடம் எதுக்கு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி கொடுத்துருப்பேனேன்னு சொல்லி உனக்கு இன்னும் கூடுதலா காய்ச்சல் வர மாதிரி பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சுடி. அதனாலதான் நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்றது சரிதான் வித்யா. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது நல்லது.
ஆனா ஹாஸ்பிட்டல் பில்லை எப்படி கட்ட போறோம் அதான் எனக்கு புரியவே இல்லை. என்ன மது இப்படி சொல்ற? உன் ஃப்ரெண்டு நாங்க எதுக்கு இருக்கோம்? உன் பில்ல நாங்க கட்ட மாட்டோமா? ஹாஸ்பிட்டல் பில்லு அதிகமாக தான் வரும். அவ்வளோ பணத்தை உங்களால எப்படி கட்ட முடியும் அர்ஜுன்? உங்களுக்கு சிரமம் தானே. ம். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல மது. எவ்வளவு பணம் கட்டணும்னாலும் கட்டுவோம். எங்க கிட்டயே பணம் இருக்கு. அதுவும் பத்தலன்னா எங்க டாடி மம்மி கிட்ட கேட்டா உடனே அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அத பத்தின கவலையே உனக்கு வேணாம். அத நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? தேங்க்ஸ் அர்ஜுன். ம். உங்களை மாதிரி வித்யா மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நானும் வித்யாவும் டெய்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கோம் மது. ஸ்கூல் பக்கத்துல ஆட்டோ எதுவும் கிடைக்காம மெயின் ரோடுக்கு போய் ஆட்டோ பிடிச்சிருந்தாலும் இந்நேரத்துக்கு மதுவை வித்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமே. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணியும் ஆளை காணோம். எனக்கு என்னமோ அந்த அதிக பிரசங்கி வித்யா மதுவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாளோன்னு தோணுது. செவந்தி, எனக்கும் அப்படித்தாம்மா தோணுது. அந்த புள்ள அநேகமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுவா. ஏய் மது, செவந்தி மேடம் தான் கால் பண்றாங்கடி. அவங்க எதுக்குடி உனக்கு கால் பண்றாங்க? தெரியலையே, ஒருவேளை நம்ம கிளாஸ் டீச்சர் எதுவும் ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்களோ. அப்படியே தான் இருக்கும். நீ போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அட்டெண்ட் பண்ணி பேசு. சரி அர்ஜுன். சொல்லுங்க மேடம். ஏய் வித்யா, மது ரொம்ப உடம்புக்கு முடியாம வாமிட் எடுத்தா, அதனால அவளை உன் கூட அனுப்பி வச்சதா உங்க கிளாஸ் மிஸ் சொன்னாங்க. நீ மதுவை கூட்டிட்டு வந்துருவேன்னு நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? நீ அவளை கூப்பிட்டுக்கிட்டு எங்க வந்துட்டு இருக்க? நான் ஸ்கூல்ல இருந்து நேரா மதுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் மேடம். என்னது? மதுவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கியா?